guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்ல வந்துட்டு நம்மளோட ரோஹன் வந்துட்டு வீட்டு விட்டு கிளம்புறேன்னு சொல்லுவான். நம்மளோட ஹீரோயினுக்காக அப்புறம் இருக்கிறேன்னு சொல்லிடுவான். அப்படியே வந்துட்டு அவனும் போயிடுவான். நம்மளோட ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ரூமுக்கு வந்துட்டு புலம்பிட்டு இருக்கா. நான் எப்படி வந்துட்டு வீரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுவேன், எப்படி வந்துட்டு நான் வீரை வந்துட்டு சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நம்மளுக்கு ரோஹன் மேலதான் காதல் வந்துருச்சு. ஆனா நான் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு அது எப்படி அதுல இருந்து நான் வெளியே வருவேன், வீட்டுல எல்லாம் எப்படி பேசுவாங்க, நான் எப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுவேன்னு தெரியாம வந்துட்டு நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ரோஹன் மேலதான் காதல் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு வீடு கூட வாழ்ந்தாலும் நான் சந்தோஷமா இல்லைனாலும் வீரையும் நான் சந்தோஷமா வச்சுக்க முடியாது. இப்படி வாழ்க்கையை வந்துட்டு வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால போய் நம்ம கண்டிப்பா சொல்லணும்னு பார்த்து அவன் வந்துட்டு மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கா. இங்க வந்துட்டு நம்மளோட பரி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்படி சொல்றா, நீ அப்படியே நம்ம அப்பா மாதிரிதான் இருக்க, நீ அப்பா மாதிரிதான் பண்ணிட்டு இருக்க. எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். அதுல மோலி ஆண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்களோ எனக்கு நல்லா தெரியும். அந்த தப்பு நீ இப்போ வந்துட்டு வீருக்கு பண்ண போற. உங்க அம்மா இருந்த பிளேஸ் தான் வந்துட்டு நீ வீருக்கும் கொடுக்க போற. இது ரொம்ப தப்பு மிஸ்டேக். நீ 100% நீங்க அப்பா மாதிரிதான் இருக்க அப்படின்னு சொன்ன. இல்ல நான் அப்பா மாதிரிலாம் இல்ல, எனக்கு வந்துட்டு ரோஹன் மேல காதல் வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னோட லைஃபே வந்துட்டு நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, அதான் சொல்றேன். ஆஹா, இதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயே ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அது நம்ம பேரண்ட்ஸோட மிஸ்டேக் மட்டும்தான். அவங்க வந்துட்டு நம்ம பண்ணது சின்ன பிள்ளையில இருந்து பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். நீயும் இப்ப வந்துட்டு அதே மாதிரி பண்றேன்னு சொன்னா அப்ப நீ யாரு? நம்ம அப்பா மாதிரிதான் இருக்க. இல்ல நான் அப்பா மாதிரினா இல்ல, நான் வந்துட்டு எங்க அம்மா மாதிரிதான், எங்க அம்மோடி மாதிரிதான் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அதெல்லாம் வந்துட்டு கேட்கற மாதிரியே இல்ல, நீங்க அப்பா மாதிரிதான் இருக்க. அவனை எவ்வளவு நம்பட நினைச்சிட்டு நீ ஏன் இப்படி பண்ண? வீரை வந்துட்டு நான் ஏமாத்த நினைக்கிறியா? இதே மாதிரி தானே வந்துட்டு அம்மாவே ஏமாத்திருப்பாங்க. இப்படிலாம் நீ இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மிஸ்டின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலக்கி அப்படியே அழுதுட்டு இருக்கா. இப்படிலாம் சொல்லாதுன்னு சொன்னா நான் கேட்குற மாதிரியே இல்லை. நீ எப்படி ரோஹனை வந்துட்டு லவ் பண்ணலாம்? நீ நினைச்சா வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவ, அப்படி வேணாம்னு நினைச்சா நீ வந்துட்டு தூக்கி போட்டுருவியா அப்படின்லாம் அவ கேட்குறா. நம்மளோட ஹீரோயின்கள் சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப அழுதுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் பரி கேக்குறா, எப்படி இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும் போது எனக்கு என்னோட மிஸ்ட்ரியா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இத்தனை நாளா வந்துட்டு நீ ஒரு நல்ல எனக்கு வந்துட்டு ரோல் மாடலா இருந்தா, இப்போ பார்த்தா நீ நம்ம அப்பாவோட வேலை பார்த்துட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப கேவலமா தெரிஞ்சு மிஸ்ட்ரி. இப்படி தயவு செஞ்சு பண்ணாத, உன்னோட முடிவை மாத்திக்கோ. அது வந்துட்டு எப்படி ரோஹனை நீ வந்து காதலிக்கலாம்? லைஃபே நீ வந்துட்டு எல்லா லைஃபையும் நீ ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க உன்னை ஒருத்தியால அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மிஸ்டேக் ரொம்ப அழகா வருது. அப்பாவோட பொண்ணுதான் சொல்ல இல்லன்னு அவளும் கத்தி சொல்றா. இருந்தாலும் வந்துட்டு அவ சொல்லிக்கிட்டே இருக்கா, நீ அப்பாவோட பொண்ணு மாதிரிதான் இருக்கா, அப்பா மாதிரிதான் இருக்கா அப்படின்னு சொல்ல நம்மளோட மிஸ்டேக் அழுக அப்படி வருது. அவளுக்கு தலையில கை வச்சு நான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. காதெல்லாம் பொத்திக்கிறா. வந்துட்டு இப்படி இல்லைன்னு சொல்றா. அதுக்கப்புறம் சவுண்ட் எல்லாம் கேட்டு நம்ம பரியும் ராதிகா பாட்டியும் வராங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட மிஸ்டையும் வந்துட்டு பார்த்தா பரியே இல்லை. அங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரா. அதை பார்த்து இதெல்லாம் ஒரு கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு ராதிகா பாட்டியும் மிஸ் பரியும் வந்துட்டு கேட்குறாங்க, இதாச்சு ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இல்ல நேற்று நடந்தது நினைச்சு நான் யோசிச்சு பயந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. நம்மளோட பரிக்கு வந்துட்டு மனசே கேட்க மாட்டேங்குது. மிஸ்டி ஒழுங்கா சொல்லு, நீ என்னோட அக்கா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இப்படிலாம் வந்துட்டு என்ன மறைக்காத அப்படின்னு சொல்லும் போது அதான் சொல்றேன் பரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ விடு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பாட்டியும் வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் உன்னை பார்த்ததே இல்லை மிஸ்டி, நீ ஏன் இப்படி இருக்க அப்படிலாம் கேட்குறாங்க. அதான் சொல்றேன் நேற்று நடந்தது பயந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. நம்ம பரி சொல்றா, என்ன பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் போய் சமைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அந்த பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு போய் சமைக்க போறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மிஸ் பரி வந்துட்டு, இங்க பாரு மிஸ்டி, நீ இப்படிலாம் இருந்ததே இல்லை, தயவு செஞ்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லன்னு கேட்கறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளும் முழிக்கிறா. சரி இப்படி அமைதியா இருக்கா, தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொல்லு, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த உனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே அப்படின்னு கேட்குறா. அவளும் வந்துட்டு முழிக்கிறா. எனக்கு நல்லா தெரியும் மிஸ்ட்ரி, அந்த பத்திரிக்கை வரும்போது கூட நீ வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்மளோட மிஸ்ட்ரி அமைதியா இருக்கா. என்ன நடந்தாலும் சரி நான் அவன் கூடவே இருப்பேன் சரியா, அதனால வந்துட்டு நீ போய் வீட்டே சொல்லிடு, தயவு செஞ்சு போய் சொல்லிடு, என்ன நடந்தாலும் நான் கூடயே இருந்து நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பரியும், சரி இதுக்கப்புறம் வந்துட்டு நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை, நீ வந்துட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ
அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மிஸ்டரியும் வந்து டக்குன்னு வந்து பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போறா. பாட்டியும் வராங்க. வந்துட்டு அம்மா மிஸ்டரி எங்கம்மா போனா அப்படின்னு கேட்டா அவள் வந்து வெளியே போயிருக்கா, அர்ஜென்ட்டான ஒர்க் பாட்டி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. இதுக்கப்புறமேட்டு நீங்க மிஸ்டரி அப்படி பார்க்க மாட்டீங்க, சந்தோஷமான மிஸ்டரி தான் பார்ப்பீங்க, பழைய மிஸ்டரி மாதிரி தான் நம்ம மிஸ்டரி இருப்பா அப்படின்னு சொல்லும்போது பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க நம்ம மிஸ்டரி வந்துட்டு நேரா வீரை பார்க்கறதுக்காக வீரோட வீட்டுக்கு தான் போறா. இப்போ வந்துட்டு நடுவில் அப்படியே வீரும் வந்துடலாம். வந்துட்டு நான் உன்னை பார்க்க தான் வரலான்னு வந்துட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்டு என்ன ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சரி சரி வா வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட மிஸ்டரியும் வந்துட்டு வேணாம் வேணாம் நம்ம போய் தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறா. 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மிஸ்டரி கூப்பிட்டுருக்கா, என்ன விஷயம், தனியா பேசணும் வேற சொன்னேன் அப்படின்னு சொன்னா நான் முக்கியமான விஷயம் பேசணும் வீர் அப்படின்னு சொல்றா. சொல்லு என்ன விஷயம்னு கேட்டா நம்ம இந்த கல்யாணத்தை அப்படியே நிறுத்திடலாம், நம்மளுக்கு இந்த கல்யாணம் செட் ஆகாது, எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்றா. என்ன மிஸ் விளையாடுறியா நீ, எப்படி வந்துட்டு நீ நினைச்சா ஓகேன்னு சொல்லுவ, இல்லைன்னா ஓகேன்னு சொல்ல மாட்டியா, பாரு தயவு செஞ்சு பிராங்க் பண்ணாத சும்மா இரு அப்படின்னு சொல்றான். இல்லை இல்லை நான் உண்மையாக சொல்றேன், வந்துட்டு எனக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் நீ எது கமிட்மெண்ட்க்கு வந்து நம்மளுக்குள்ள எதுக்கு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சத்தமா பேசுறான். சரி சாரி 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 மிஸ்டரி நான் சொல்றது கேளு, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இருந்தாலும் வந்துட்டு மிஸ்டரி சொல்றேன், இல்லை நான் உண்மையாக தான் சொல்றேன், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுரு ப்ளீஸ், ஐம் சாரி அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்ன ஐம் சாரின்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு கேட்கறேன். சரி என்ன ரீசன் அது சொல்லு, எனக்கு வந்துட்டு உன்னோட காதல் எனக்கு இல்லை, உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, லவ் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட வீருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கஷ்டத்தை வந்துட்டு அப்படி கோபமா வந்துட்டு மிஸ்டரிட்ட காட்டுறான். மிஸ்டர் இப்படிலாம் எனக்கு சொல்ல மனசு வருது, நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் வந்து உண்மையாக தானே காதலிச்சேன், இப்போ நம்மளுக்கு அடுத்த மாதம் மேரேஜ் மிஸ்ட்ரி, எப்படி நீ இப்படி சொல்ல, நான் பத்திரிக்கைலாம் ரெடியாக இருக்குது, தயவு செஞ்சு இப்படி சொல்லாத மிஸ்ட்ரி அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். இல்லை வீர் இதெல்லாம் வந்துட்டு நமக்குள்ளே செட் ஆகாது, அவனுக்கு வந்துட்டு ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா. இல்லை இல்லை வேணாம், இது சொன்ன வரைக்கும் எனக்கு போதும் மிஸ்ட்ரி, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு, இந்த மாதிரிலாம் நீ முடிவு எடுக்காத, நீ வந்துட்டு எவ்வளோ டைம் அப்செட்டாக இருந்திருக்க, நான் வந்துட்டு எனக்கு எவ்வளோ வந்துட்டு சொல்லியிருக்கேன், என்ன சொல்லுன்னு இப்போ வந்துட்டு நீ இப்படி சொல்ற காதல் இல்லைன்னு, உனக்கு காதல் இல்லைனாலும் எனக்கு நான் அவ்வளோ லவ் பண்ணினேன் மிஸ்டரி அப்படின்னு சொல்றான். வீர் ப்ளீஸ் வீர் இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். நம்மளோட விருக்கும் கோவம் வந்துடுது. சரி நான் எதுக்காக ரீசன் யாருக்காகன்னு சொல்ல வரா. இல்லை எனக்கு நீ சொன்ன வரைக்கும் போதும், என் மனசே உடஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நீ எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலேயே கார் எடுத்துட்டு போயிடலாம். நம்மளோட மிஸ்டரியும் அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு நீ கோவப்படுறதெல்லாம் ஒரு நியாயம்தான் வீர், தப்பே இல்லை, ஆனால் வந்துட்டு நான் இம்பார்ட்டண்டான விஷயம் இன்னும் நான் சொல்லவே இல்லை, அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன், சொன்னாதான் என் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அவளும் மனசுலேயே நினச்சிட்டு இருக்கா. மிஸ்டேக் மெயினாக வந்துட்டு வீட்டில் போய் எப்படி சமாளிக்க போறா அதான் தெரியாமல் இருக்கா. இங்கே வந்துட்டு நம்ம பாட்டிக்கு வந்துட்டு அங்கே வீரோட அம்மா கால் பண்ணி பேசுகிறாங்க, சும்மா நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மிஸ்டேக் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ரோஹனை லவ் பண்ணுறதை பற்றி சொல்லணும், இல்லைனா எனக்கு நிம்மதியாகவே இருக்காது, வீர் நீ ரொம்ப நல்லவே, நான் சொன்னால் புரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன், கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்ப வீர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசே நினச்சிட்டு இருக்கா. நம்மளோட வீர் கோவத்தில் போனதை பார்த்தா கம்மியாகிற மாதிரியே தெரில, ஏன்னா அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணாலையா நம்ம மிஸ்டேக். அதுவும் இல்லாமல் அடுத்த மாதம் மேரேஜ், அவ்வளோ ஆசையோடு இருந்திருப்பா. இப்போ வந்துட்டு நம்ம மிஸ்டேக் இப்படி சொன்னாலும் நம்ம மனசே உடஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வர பார்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.